அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் 2026 சனி பகவான் ஆடப்போகும் ருத்ர தாண்டவத்தின் காரணமாக குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்து ஏற்படவிருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், உங்களுடைய ராசியும் இந்த 4 ராசிக்காரர்களில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2026 ஆண்டில் சனி பகவானினுடைய பயணம் குறித்தும் சனி பயிற்சியால் பலனடைய இருக்கக்கூடிய ராசிகள் குறித்தும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் முக்கிய கிரகமாக அறியப்படுகிறார். இவர் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் வரைக்கும் பயணிப்பார். சில சமயங்களில் அவர் நேர்த்தியாகவும் அல்லது வக்ர நிலையிலையும் பயணித்து பலன்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் கடந்த நவம்பர் 28, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகி தனது நேரடி பயணத்தை தொடங்கியிருக்கார். 2026 ஆண்டு சுமார் 7 மாதங்கள் அவர் நேர்கதியிலேயே பயணிக்க இருக்கார். ஜூலை 27, 2026 அன்று மீன ராசியில இருந்து வக்ர நிலைக்கு மாறி பின்னர் மீண்டும் டிசம்பர் 11, 2026 அன்று மீன ராசியிலேயே நேரடியாக பயணிக்க தொடங்குகிறார். சனி பகவானின் நேரடி இயக்கத்தின் போது தடைபட்டிருந்த திட்டங்கள் நிறைவேறவும் வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும். ஆண்டினுடைய நடுப்பகுதியில வக்ர பெயர்ச்சியின் பொழுது சுய பரிசோதனை செய்து கொள்ளவும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் தரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நாம் முதல் ராசியாக பார்க்க போகிறது ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 11வது இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் முடிக்க முடியாமல் இருந்த பழைய பணிகளை முடித்து வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு சுய செய்திகள் கிடைக்கப்பெறும். அரசு சுப வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் தொடங்க நினைக்கிறவங்க உடைய கனவுகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தொழில் நடத்தி வரவங்க தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான கடன் உதவிகள், அரசு ஒப்பந்தங்கள் கைக்கு வந்தும் சேரலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கியமான முயற்சிகளில் அதி நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷமாக மங்களகரமாக இருக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான செய்கைகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் நன்மைகள் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 10வது வீடான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கிறார். இந்த வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் மற்ற இடங்களை காட்டிலும் கொஞ்சம் வீடு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். ஏன்னா தங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் தங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். கடன் அப்படி இல்லைன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களிடமிருந்து நிதி உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வருவதற்கான
வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் தங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சாதகமான தீர்ப்புகள் வருவதில் சிறு சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அதே நேரம் சின்ன சின்ன குடும்பம் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையாகவும் அமைய பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. வாகன பயணங்கள் அப்படி இல்லைன்னா புதிய முதலீடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. குடும்ப உறவுகள்லையும் தாய்வழி உறவுகள்லையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திலையும் மன அழுத்தத்திலையும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் தொல்லைகள் அதிகரிக்கவும் செய்யலாம். பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும். திடீர் வருமானம் அதிகரிக்கும். அதே நேரம் வருமானத்திற்கு நிகரான செலவினங்களும் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த வியாதிகள் குணமாக வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உங்களை மறைமுகமாக அச்சுறுத்தி வந்த எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் மன அழுத்தத்திலையும் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிவினைக்கு இட்டு செல்லும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் சற்று கால தாமதமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக சில பல விஷயங்களில் எதிர்பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் நடக்கிறதுல இன்னும் சிறிது கால தாமதம் ஆகும். அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய பிடியில் இருந்து முழுமையாக விடுபட இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியினுடைய 3வது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களை மன உளைச்சல் அதிகரிக்கலாம். சில நேரங்களில் மன நிம்மதி இழப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. பணம் இழப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் குடும்ப உறவுகளையும் தாய் வழி உறவுகளையும் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாகன பயணங்களில் உஷாராக இருக்க பாருங்க. புதிய முதலீடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா முதலீடுகள் தங்களுக்கு தகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுனால முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. சுப செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்துலையுமே சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்களில்
பார்க்கும் பொழுது ஒரு கலவையான நிலைகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான எண்ணங்கள் பார்க்கும் பொழுது உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால வீண் குழப்பங்கள், வீண் மன அலைச்சல், மன பயம் போன்றவற்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளால் கொஞ்சம் சோர்வடைவீங்க, மன அழுத்தம் உருவாகலாம். குடும்பத்திற்குள்ளேயும் சில பல கருத்து வேறுபாடின் காரணமாக பிரச்சனைகளும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.